மேலும் சுற்றுச்சூழல் மாசின்றி சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் இந்த கடல்வழி மார்க் என்பது அது சிறப்பாக அமையும். சென்னை கன்னியாகுமரி சாலையும் கிழக்கு கடற்கரை சாலையும் நம் கடலோர வணிக துறைமுகங்கள் மற்றும் மீன்பிடி துறைமுகங்களுக்கு எளிதான சாலையாக இன்றைக்கு இணைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதிகளுக்கு ரயில்வே இணைப்பும் போதிய அளவில் இன்றைக்கு இருக்கிறது. இந்த துறைமுக மேம்பாட்டாளர்கள் கருத்தில் கொண்டு துறைமுகங்களை அமைக்கவும் தொழில் தொடங்கவும் முன்வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இத்தகைய பெருமை வாய்ந்த தமிழ்நாட்டில் நீல பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிப்பதற்காக இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய பரிமாற்றம் கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமான அவை அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும். இந்த துறை ஏற்றுக்கொண்டு இந்த துறை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். துறைமுக மேம்பாட்டாளர்கள், கப்பல் கட்டுதல் மற்றும் பழுதுபார்த்தல் தொழில் வல்லுநர்கள், மீன்வளம் மற்றும் சுற்றுலாத்துறையின் அனுபவமிக்க நிபுணர்கள் மற்றும் புகழ்பெற்ற நம்முடைய சொற்பொழிவாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்ற வகையில் அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொண்டு அதற்கு வேண்டிய பணிகளிலே ஈடுபடும் என்று தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு பணியாற்றுகின்ற இந்த கருத்தரங்களை கருத்து சொல்லுகின்ற நம்முடைய சொற்பொழிவாளர் ஸ்பீக்கர்ஸ் அல்லது ஆய்வாளர்கள், முனைவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கு என்னுடைய நன்றியையும், இந்த சிறப்பான இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய வெங்கடேசன் ஐஏஎஸ் உட்பட இந்த துறையை சார்ந்த ஏனைய அலுவலர்கள், ஏன்னா ஊர் கூடினால்தான் தேர்வு இருக்க முடியும். டீம் ஒர்க்கு தான் எப்பொழுதும் வெற்றி பெற முடியும். குழு இருக்கிறதே அதுதான் வெற்றி இலக்கை அடைவதற்கு தனிமனிதம் தோப்பாக இருக்கும். அதனால் எல்லாருடைய கருத்தையும் உடைத்து இந்த துறை சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும், அவருக்கு உறுதுணையாக இருந்த ஏனைய அலுவலர் பெருமக்களுக்கு நன்றியும், இந்த கருத்தரங்கு வளம் பெற, வளர்ச்சி பெற, கருத்துக்கள் வெளிப்படுத்த என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நீல பொருளாதார மாநாட்டில் சிறப்புரையாற்றி சிறப்பித்த மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த சென்னை துறைமுக தலைவர் திரு சுனில் பலிவால் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு செயலாளர் டாக்டர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு கடல்சார் வாரியம் துணைத் தலைவர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், இந்திய தொழில் கூட்டமைப்பு தமிழ்நாடு துணைத் தலைவர் யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேலாண்மை இயக்குநர் திரு தேவராஜன் அவர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் துவக்க விழா நிறைவு பெறுகிறது. இப்போது தேநீர் இடைவேளை. தேநீர் இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது.